வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சட்டம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒரு குடும்பமாக தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வந்திருக்கிறோம். அந்த மகத்துவமான தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக சபையார் யாவரும் எழுந்து நின்று முதல் பாடலாக கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது பாடலை நாம் பாடுவோம்.
உம்முடைய வார்த்தை இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பதாக துணிக்கின்றது ஆண்டவரே. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. எங்களுடைய மகத்துவம் உள்ள தேவனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த ஒரு வார காலமாக உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய விசேஷித்த கிருபையினால எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் விசேஷித்த முறையில நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த நன்றி உள்ளத்தோடு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனபாரத்தோடு, மன சஞ்சலத்தோடு, மன வேதனையோடு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்காதா, என்னுடைய ஜெபம் கேட்கப்படாதா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காதா என்று மனவாஞ்சியோடு மனசோர்வோடு வந்த ஒவ்வொரு உள்ளங்களை ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பாதத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரை கண்டேன், கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சமாதான உள்ளத்தோடு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒரு சமாதானத்தோடு நாங்கள் வீடு திரும்ப ஆண்டவரே, காலை ஆராதனை நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த வாரத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, உணவை கொடுத்து, இந்த வாரத்தை நாங்கள் கடந்து வரும்படி நீ செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக இந்த காலை நேரத்தில் துதியோடும் ஆண்டவரே கனத்தோடும் நாங்கள் ஏறெடுக்க ஆண்டவரே நீ தொடர்ந்து எங்களை பயன்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வெறுமனே வந்து வெறுமனே திரும்பாதபடி ஆண்டவரே தேவன் செய்த எல்லா விதமான நன்மைகளை இந்த காலை ஆராதனையை நாங்கள் நினைத்து பார்க்க ஆண்டவரே, நீ செய்த தயவுகளை நினைத்து பார்க்க ஆண்டவரே, எங்கள் மேலே பொழிந்த அன்புக்காகவும் தயவுக்காகவும் கிருபைக்காகவும் அதை நினைத்து நாங்கள் ஆண்டவரே சிந்திக்கின்றவர்களாக காலை நேரத்தில் இந்த ஆராதனை நேரத்தில் எங்களுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி உமக்கு மாத்திரம் நாங்கள் கணத்தையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்க எங்களுடைய உள்ளங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, சமாதானப்படுத்தும், அமைதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் உமக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலைகளே நேரத்திலே ஆண்டவரே உம்மை மறந்தவர்களாக, உம்மை தேடாதவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருந்த போதிலும் உம்முடைய காக்கும் கரம் எங்கள் மேல் ஒவ்வொரு நேரமும் இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தது. அதற்காக உமக்கு நன்றி. மெய்யாகவே உம்முடைய அன்பை ருசிக்கு ஆண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆனாலும் எங்களை நீர் நேசிப்பதினால், நீர் அன்புக்கு நிகர் உள்ளவராக இருக்கிறபடினால் ஆண்டவரே எங்களை எந்த நேரமும் நீர் நேசிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அப்படியாக அந்த சிந்தையோடு அந்த உள்ளத்தோடு ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை நேரத்தில் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் ஏறெடுத்து பார்க்க இந்த ஆராதனை மூலியமாக நீர் தொடர்ந்து எங்களோடு பேசும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் இசையின் வழி, வார்த்தையின் வழி, வசனத்தின் வழி ஆண்டவரே உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட இந்த ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்க, இந்த ஆராதனையை நீங்கள் அங்கீகரிக்கும்படி தாழ்மையாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வசனத்தை ஏந்தி வந்த உங்களுடைய மகனுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம். அவர் மூலியமாக இன்றைக்கு நீர் எங்களுக்கு என்ன வேத பாடம் வைத்திருக்கிறீரோ அதை நீர் வெளிப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மன பக்குவத்தை நீர் கொடும் ஆண்டவரே, கீழ்ப்படிதலை கொடும் ஆண்டவரே, மன
ரம்மியத்தை நீர் கொடு. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கின்றவர்களாக நீர் தொடர்ந்து எங்களை ஆயத்தப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக இந்த ஆராதனை உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தரையே சேவிக்க தொடர்ந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும்படி அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையை அமருங்கள். தொடர்ந்து இரண்டாவது பாடலாக என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரை நான் உண்மை துதிக்கிறேன்.
இன்றைக்கான வேத பகுதி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 24. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1-24 வரை. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தையும் வரும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிப்பதற்கு துன்மார்க்கனுக்கு முக தாட்சணை பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாக்கு கண்ணி. தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். ஐஸ்வரனுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதிப்போல் இருக்கிறது. காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்வதற்கு அது புத்தீனமும் வெட்கமாயிருக்கும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். தன் வழக்கிலேயே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவனுடைய விரோதங்கள் கோட்டை தாப்பாள்களை போலிருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். 24ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். பாராட்ட வேண்டும், சகோதரனும் அதிக தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். சபையார் அமர்ந்ததும் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தின் முழு அதிகாரமே மனுஷனுடைய நாவை குறித்து பேசுகிறது. நாவின் வார்த்தைகள் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிக ஜாக்கிரதை உள்ளதாக இருக்க வேண்டும். அதை நாம் தவறாக கையாளும் பொழுது, தவறான வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரும் பொழுது மற்றவர்களை பேரளவிலே அது பாதிப்படைகிறத நம்ம பார்க்கிறோம். ஞானமாய் நீங்களும் நானும் ஒவ்வொரு நேரமும் பேச வேண்டும் என்று இந்த பகுதியில நம்ம படிக்கணும். உறவுகளை கட்டுவதும் உறவுகளை உடைப்பதும் இந்த நாவின் வார்த்தை சக்தி பெற்றது.
அதுதான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த நாவை குறித்து நாம் படித்தோம், பிரசங்கம் கேட்டோம். இந்த நாவு கொள்ளாதது என்று. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தை அது மிக ஜாக்கிரதை உள்ளதாக இருக்க வேண்டும். குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிக்கையிடுற நீங்களும் நானும் நம்முடைய நாவின் வார்த்தை மிக மிக ஜாக்கிரதை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படியாக இப்படிப்பட்ட காரியத்தை நாம் சிந்திக்கும்படி தேவன் நம்மை இந்த வசனத்தின் மூலியமாக நம்மை நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் உங்களுக்கு பைபிள் பிரசங்கியின் தமிழ் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கும் தேவ செய்தியை வழங்க மற்றும் பரிசுத்த நற்கருணை வழங்க வந்திருக்கிறாரு. அவர்களுடைய சிறப்பு வரவேற்பு மற்ற எல்லாருக்கும் சபையின் சார்பில் உங்களுக்கு வரவேற்பு. ஏறத்தாழ 1.5 மாசம் நான் லீவில் இருந்தேன். லீவுனா ஊழிய லீவில் மறுபடியும் பாட்டு நடத்தவும் ஊழியத்தில் மறுபடியும் பங்கெடுக்க தேவன் என்னுடைய சரீரத்தை பலப்படுத்துவதற்காக நன்றி. குறைகளை பார்ப்பதிலும் மேன்மையான காரியம் அதிகம். இந்த ஏறத்தாழ இந்த 1 மாசம் காலத்துல தேவனுடைய நன்மையான காரியங்களை சிந்தித்து பார்க்குவதற்கான நேரத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திற்காக, இப்படிப்பட்ட சம்பவங்களுக்காக, காலங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் தொடர்ந்து காணிக்கை பிரசும் பாகம் எடுப்பதற்கு முன்பதாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், வேறு மாத்திரம் போதும் என. Iehová
ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பார்க்கு நடத்துகிறாரை சுத்திக்கிறோம் வந்தரே, எல்லாரையும் ஒன்றை சுத்திக்கிறோம். உங்களை போய் ஆசிரியக்காக பேசுகிறதுக்கு வந்தரே, ஆசிரியையும் கொடுத்த காரணங்களை ஆசிரியையும் வந்தரே, தலைவர்கள் பயன்படுத்த வரை செய்யும். பாவம் ஜொலி பண்ணிக்கொண்டது ஏசிலம் ஜெயிக்கும் நல்லது. அமீன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தர் என்ற பாடலை பாடுவோம். இறுதி சரணம் வரும்பொழுது சபையார் எழுதலைக்க கேட்கிறேன். இந்த பாடலுக்கு பிறகு போதக ஜெபத்தையும் தேவை செய்யும் பாஸ்டர் வழங்குவார். ஜெப சிந்தியோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவனாம் கர்த்தரே
ஜெபம் செய்வோம். பரலோக மகிமையை விட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையிலும் முன்பாக நாங்கள் நிற்பது நீர் எங்களுக்கு அளித்த சுத்த கிருபை ஆண்டவரே. இதோ உலகத்திலே பல லட்சமான மக்கள் இருக்கின்ற வேளையிலே எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து வாருங்கள் என்று அன்பாய் அழைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரமானவர்களே. ஆனால் நீர் அழைத்திருக்கிறீர். நாங்கள் அழகானவர்களால் அல்ல, அறிவானவர்களாக இருப்பதற்காக அல்ல, மாறாக ஆண்டவரே, நாங்கள் அசிங்கமும் அவமானமும் பெற்ற மக்களாக இருக்கும் வேளையிலே எங்களுக்காக நீர் உயிரை கொடுப்பீர் என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி. அதனாலே இங்கு நிற்கின்ற நாங்கள் எவரும் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே ஆண்டவர். நன்றி செலுத்தவே எங்கள் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையின் ஆராதனையிலே உங்களுக்கு நன்றி வழிகளை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் பரமபிதாவே, எங்கள் பாடலின் சத்தங்களை கேட்டவரே, எங்கள் உள்ளங்களை நீர் உற்று பார்க்கும்போது அதிலே எதை பார்க்கிறீர்கள்? இதோ உள்ளத்திலே தூய்மை இருக்க வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர். ஆனாலும் டீக்கன் ஜான் கண்ணாமூல ஜெபித்தது போல பல சூழ்நிலைகளிலே நாங்கள் தூய்மை அற்றவர்களாக தான் இருந்திருக்கிறோம். இதோ ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே பாவமில்லை என்று சொன்னாலே நாங்கள் பொய்காரர்களாக இருக்கிறோம். இந்த வேளையிலும் தயவாய் இரக்கமாய் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த குமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காலை வழியிலும் தனிப்பட்டவர்களாய் குடும்பமாகவும் நாங்கள் ஒன்று கூட முடிந்ததற்காக நன்றி. எங்களுக்கு இந்த தீராம் பகுதியில் ஆராதிக்க ஒரு இடத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இங்கு வாரந்தோறும் ஆண்டவரே ஆராதிக்க நாங்கள் எந்த ஒரு தடை இல்லாமல் ஆராதிக்க தந்து வருகின்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இது இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த ஆலயத்தில் காலத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை நீர் யார் என்பதை உணர்ந்து புரிந்து தெரிந்து கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் எங்களுக்கு நீர் கொடுத்த நாள் ஆண்டவரே. இந்த நாளை நாங்கள் எப்படி வாழப் போகின்றோம்? நீர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை, கணவன் மனைவி, பிள்ளைகள், தாத்தா பாட்டி, உறவினர்கள், சபை அங்கத்தினர்கள், இந்த நாட்டின் தேச பிரதிகள் என்று கொடுத்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழப் போகிறோம் ஆண்டவரே? தேவனே, ஒரே ஒரு வழி, உம் வழியாகத்தான் நாங்கள் வாழ முடியும் சுவாமி. அதனாலே ஆண்டவரே, நாங்கள் கடவுளுடைய பயத்தை அறிந்தவர்களால் கடவுளின் பக்தியிலே ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு திரும்பி தர நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஐயா, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் பலவிதமான தேவைகள்,
பாரங்கள், சுமைகள், கனவுகள், பயங்கள், ஏக்கங்கள், துயரங்கள், துக்கங்கள், துன்பங்கள் நிறைய இருக்கின்றன ஆண்டவரே. ஆனால் அதுதான் வாழ்க்கை அல்லவா ஆண்டவரே? மனிதன் பாவம் செய்தவுடனே அந்த சாபம் தான் அவன் மேலே விழுந்தது. ஆனாலும் நாங்கள் கிறிஸ்துவில் இருப்பதினாலே எங்களுக்கு அந்த சாபம் இனி இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் நாங்கள் இதற்கு கடந்து போகின்றோம் ஆண்டவரே. பல நேரத்திலே எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த பாரம், பல வேளைகளிலே எங்களுடைய அவநம்பிக்கையினாலே அந்த பாரம், பல வேளைகளிலே நீர் எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன் என்பதினாலே அந்த பாரம். அதனாலே எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தர் பலசாலி, கர்த்தர் மகிமை நிறைந்தவர், கர்த்தர் சகலத்தின் அறிந்தவர், தெரிந்தவர், கர்த்தர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாக முடிப்பவர் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்மிடம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்படைத்து நாங்கள் உம்மில் அமைதியாக இருந்து கர்த்தரின் விடுதலையை பார்க்கின்றவர்களாக, கர்த்தரின் ஜெயத்தை ருசிப்பவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்கின்றவர்கள். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. எங்களுடைய தேவன் பரமண்டலத்தில் இருக்கின்ற பரமபிதா, சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கின்றவர் ஆண்டவரை. உமக்கு நிகராக ஒன்றும் இல்லை, உம்மை மீறிய சக்தி ஒன்றும் இல்லை, உம்மை மீறிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் காணாதது, நீர் தெரியாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் வெளிச்சம், ஏனென்றால் நீர் வெளிச்சமாக இருக்கின்றீர் ஆண்டவரே. அதனாலே எங்களுடைய இருளிலும் நீர் எங்கள் கூட வெளிச்சமாக இருக்கிறீர் ஆண்டவரே. வெளிச்சத்தில் இருக்கின்ற நாங்கள் இருளை கண்டு பயப்படுவது ஏன்? தேவையில்லை ஆண்டவரே. ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் மரணத்தின் இருளின் பள்ளத்தாக்கிலும் எங்களோடு கூட நடைபெறுகின்றார் ஆண்டவரே. நாங்கள் கடைசி வரைக்கும், கரை சேரும் வரைக்கும் எங்களை கரம் பிடித்து நடத்துகின்ற ஆண்டவரே, வல்ல வாக்கு நிறைந்த தேவனாக இருக்கிறேன். நீர் வேதத்தில் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆண்டவரே, உம்முடைய சொல் தவறாது ஆண்டவரே. அதனாலே இன்று எங்களை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் உடல் ரீதியில சுகமில்லாத ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணப்படுத்த, பலப்படுத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம் ஆண்டவரே. தேவனே, டிக்கன் ஜான் கண்ணாக்கு கடந்த 1.5 மாதமாக தந்த கிருபைக்காக நன்றி. மகளுடைய உடனே தேற்றி இன்றும் உமக்கு சாட்சி பகரத்தக்காக இங்கு நிற்க நீ தந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து அவரை பலப்படுத்தி வழிநடத்தும், குடும்பத்தாரின் சமாதானத்தோடு வழிநடத்தும் ஆண்டவரே. தேவனே, இந்த வாரமும் பிறந்த நாடு, திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரும் நீர் தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதம் நினைத்து பார்க்க உதவி செய்யும். இன்றும் சிங்கை, மலேசியா, இந்தியாவில் எங்களுடைய ஊழியர்களை, எங்களுடைய ஆராதனைகள் இடைப்பட நாங்கள் ஜபிக்கின்றோம். எங்கள் ஊழியக்காரர்களை இதை எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம் ஆண்டவர். இது ஆண்டவர் இந்த சபைக்கு வைத்திருக்கிற திட்டத்தை வழிநடத்தும். இந்த சபைக்கு ஒரு இடம், நிரந்தரமான ஒரு இடம், கட்டடம் அமைய இது வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம் ஆண்டவரே. இந்த கட்டடத்தின் பொருளாதார ரீதியிலே வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம் ஆண்டவரே. தேவனே, ஆறுதல் தேடுபவர்களுக்கு ஆறுதல் தாரும், அமைதி தருவர்களுக்கு அமைதியை தாரும். இந்த காலங்களில் திருவசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் தேவனே எங்களோடு பேசும். உம்முடைய சத்திய வார்த்தை எங்களை சத்தியத்தின் வழியை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேச எங்களை தாழ்த்தி ஜபத்தை எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். அமருங்கள். சங்கீதம் 119 வசனம் 9.
வாலிபன் தன் வழியை எளினால் சுத்தம் பண்ணுவான். உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. எல்லாருக்கும் காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு ஆல். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? பிரியமானவர்களே, இந்த கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில எந்த கட்டத்துல இருந்தாலும் நாம் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா வாழ்க்கைங்கிறது எப்படின்னா, ஸ்லைட பார்க்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு டீ ஜங்ஷன் மாதிரி. ஓகே, அதுல நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, வாலிபங்களா இருந்தாலும் சரி, திருமணமானவர்களா இருந்தாலும் சரி, நம்ம சிங்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகள் பெற்றெடுத்தவங்களும் சரி, சாதாரண அங்கதினர்களாக இருந்தாலும் சரி, சபை ஊழியக்காரங்க, நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஜங்ஷனுக்கு வரும்போது, அந்த ஜங்ஷன் ஏற்படுத்துற சூழ்நிலைக்கு வரும்போது ரைட்ல போவதா லெஃப்ட்ல போவதா அப்படின்னு ஒரு நேரம், நமக்கு முடிவெடுக்கின்ற நேரம் வருகிறது. ஏன்னா அந்த நம்ம எடுக்கிற முடிவை நம்மள கடவுளுடைய பாதையில நடந்த போதோ அல்லது கடவுளிலிருந்து தூரப்பட்டு போக போதோ, நாம எடுக்கிற முடிவு அதுல கடவுள் மகிமைப்பட போறாரோ அல்லது கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்பட போதோ அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற நேரம். அதனால கிறிஸ்துவர்கள், எல்லா வயதிற்றார் கிறிஸ்துவர்களும் நம்ம கடவுளுடைய வார்த்தையை ஆரம்பத்திலிருந்து சரியா பிடிச்சு கொள்றது நல்லது. ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம சரியா பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு நிச்சயம் தெரியும் நம்ம போக வேண்டிய வழி என்ன, நம்ம நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன. அப்ப இங்க சங்கீதக்காரர் இந்த வசனத்தை குறிப்பா வாலிபர்களுக்கு சொல்றாரு. அப்ப ஏன் வாலிப வயதுன்னு பார்க்கும் பொழுது, ஏன்னா வாலிப வயது தான் சில்ட்ரன், டீனேஜர், அப்புறம் அந்த வயதை தாண்டிட்டு அடல்ட்ஸ், யங் அடல்ட்ஸ் அப்படிங்கிற வயதுக்கு இடையில ஒரு வாழ்க்கை. வாலிப வயதுங்கிறது ஒரு திடீர்னு ஒரு சுதந்திரம் பெறுகின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிற ஒரு. அப்போ ஃப்ரீடம் கிடைச்ச, சுதந்திரம் கிடைச்சோடனே என்னால இதை செய்ய முடியுது, அனுமதி இருக்கு, எனக்கு இந்த பெர்மிஷன் இருக்கு, என்னுடைய நாட்டுடைய சட்டத்திட்டம் என்ன அனுமதிக்குது, என்னுடைய சபையோட சட்டத்தை என்ன அனுமதிக்குது. அப்படி அந்த அனுமதியோடு ஒரு ஃப்ரீடமோடு ஒரு சாய்ஸ் எடுக்க, ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய வேளையில நான் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், சரியான முடிவு எடுக்கிறது அந்த வயதுல தான். அப்ப தாவீது அவர் வாலிப வயதை குறிப்பா முன்னுக்கு வச்சு, வாலிப வயது பிற்பாடு வருகின்ற அடல்ட் லைஃப்க்கும் சீனியர் சிட்டிசன் வாழ்க்கைக்கும் அந்த ஒரு வழியை அவருக்கு காட்டுறார். அப்ப நம்ம ஆரம்பத்திலேருந்து ஒரு சரியான ஒரு பாதையில போனா தான் அந்த முடிவும் சரியா போய் சேரும். அதனால தாவீது இங்க சொல்றாரு, நாம எல்லாரும் இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். அப்படி அதனால்தான் இன்னைக்கு நம்ம தேவ செய்தியை கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து சுத்தமான வழி, கிளீன் வே. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஒரு வார்த்தை வழின்னு வார்த்தை இருக்கு, வேன்னு பார்க்கிறோம். அப்ப இந்த முதல் பகுதி, இந்த வசனத்தின் முதல் பகுதி ஒரு கேள்வி உண்டாகுது, ஒரு கொஸ்டினை கேட்பது. How can a young man keep his way? அல்லது ஒரு வாலிபன் தன் வழி எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும்? அப்ப யங் மேன் சொல்லும் போது நான் எல்லாரையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ண விரும்புறேன். ஓகே, யங் மேன் மட்டும் இல்ல, மற்ற ஏஜ்காரன். அப்ப அந்த வே வழின்னு சொல்லும் போது என்ன, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த வழின்னு சொல்லும் போது 3 காரியம்.
ஒண்ணு அவனுடைய எண்ணங்கள், his thoughts. ரெண்டு அவனுடைய வார்த்தைகள், his speech. மூன்றாவது அவனுடைய actions, அவனுடைய செயல்கள். So சிந்தை, வார்த்தை, அவனுடைய செயல்பாடு, thoughts, words, action. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வழின்னு சொன்னா இந்த மூணும் இருக்கு. அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? அப்ப அப்படி பார்க்கும்போது ஒரு மனுஷன் அந்த ஜங்ஷன் வரும்போது ரைட், அவன் வாழ்க்கையில அவனுக்கு ஏறிட்டு வருகின்ற சூழ்நிலைகள்ல அவன் என்ன சிந்திக்கிறான், அவன் என்ன பேச போறான், அவன் எப்படி செயல்பட போறாங்கிறது இருக்கு. அப்ப சிந்தனைன்னு சொல்லும் பொழுது, தாட் சொல்லும்போது, நாம ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம சிந்திக்கிற காரியம் என்ன மாதிரி சிந்தனை வருது. நாம ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன யோசிக்கிறோம், what do we think of some things. அப்ப வார்த்தையை சொல்லும் போது நாம ஒருத்தரை குறித்து, ஒரு காரியத்தை குறித்து என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம். அப்ப ஆக்ஷன், செயல்பாடுன்னு சொல்லும் போது நான் எனக்கு என்ன செஞ்சுக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு என்ன செய்யறேன், மற்ற காரியத்தை குறித்து நான் என்ன செய்யறேன். சோ இது மூணும் ஒரு மனுஷனுடைய வழிய அது டிஸ்கிரைப் பண்ணுது. All this describes a way of man. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வழியும் அவனும் நாம பிரிக்க முடியாது. We cannot separate a man from his ways. சோ அப்ப முக்கியமான கேள்வி, நான் என் வழியில, அதாவது ஒரு வாலிபனா, ஒரு அடால்ட்டா, ஒரு கணவன் மனைவியா, தாத்தா பாட்டியா, ஒரு அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா, சபை அங்கத்தினரா, சபை ஊழியக்காரா, நான் என் வழிய எப்படி சுத்தமா வைத்துக் கொள்ளும். இந்த கேள்வி நான் மறுபடியும் இந்த சென்டென்ஸ் திருப்பி சொன்னா, நான் எப்படி பரிசுத்தமா வாழ முடியும். How can I live a holy life? நம்ம வாழ்க்கையில நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. படிப்பை முடிச்ச உடனே என்ன வேலைக்கு போகணும், சிங்கப்பூர்ல, மலேசியாவிலையா, வெளியூர்லையா, என்ன மாதிரி வேலையை எடுக்கணும், எங்க வீடு வாங்கணும், என்ன மாதிரி வீடு வாங்கணும், காடி வாங்கணும், டிரான்ஸ்போர்ட் என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட், ஹாலிடே போறோம், எங்க போகணும், ஹாலிடேல என்ன மாதிரி இருக்கணும், ஹாலிடே போற இடத்துல என்னெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி இடத்துக்கு நான் போகணுமா போக வேண்டாமா, என்னுடைய ஹாபி, என்னுடைய டைம் பாஸ், அதை நான் எப்படி செலவு பண்றேன், என் காசை நான் எப்படி செலவு பண்றேன். அதெல்லாம் பிராக்டிக்கல் கொஸ்டின்ஸ், நடைமுறைக்கு உள்ள படிப்பு. ஸோ இதெல்லாம் வாழ்க்கை துணைங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களை பார்ப்பாங்க, பிள்ளைங்க ஸ்டெப் எடுக்காதப்ப அப்பா அம்மா என்னடா வயசாயிட்டே இருக்க, யாரும் ஒன்றும் பிள்ளைங்களும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வேறு யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ போதகர்கிட்ட போகிறோம், ஜஸ்ட் லீடர்ஸை போகிறோம், இந்த மாதிரி பார்த்து கொடுங்க, தெரிஞ்சவங்க கேட்க, இந்த மாதிரி பார்த்து கொடுங்க, நிறைய கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் முக்கியம், அவசியம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன, என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கிறதா, என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா, am I holy, am I clean in my ways. ஏன்னா கடைசியில எல்லாம் வாழ்க்கையெல்லாம் முடியும் போது கடவுள் எதை பார்க்கறாரு தெரியுமா, மட்டும்தான். God only sees whether your life is clean and holy. அதனால இந்த காலை வழியில இங்க அமர்ந்திருக்க நாம் எல்லாரும் கேட்க ஒரு கேள்வி, இந்த கேள்வி என் சிந்தையில, என் வாழ்க்கையில இருக்கு. இந்த நாளை நான் ஆரம்பிக்கும் போது, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது, அல்லது நான் ஒவ்வொரு நாளும் என் நாளை ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வி மனதில் இருக்கு. God, ஆண்டவரே, என் வழியை நான் எப்படி சுத்தமா வச்சுக்கொள்ள போகிறேன். இந்த நாளை ஆரம்பிக்கின்றோம். காலையில இன்னைக்கு எல்லாரும் கையில நம்ம புருஷன் மூஞ்ச பாக்குறோமோ இல்லையோ, பொண்டாட்டி மூஞ்ச பாக்குறோமோ இல்லையோ, பிள்ளைங்க மூஞ்ச பாக்குறோமோ, முதலாவது பக்கத்துல கண்ணு மூடிக்கிட்டே ரீசார்ஜ் பண்றது என்னது, போனு.
ஃபோனை திறந்தோடனே நம்ம உலகமே மாறுதுல்ல. ஒரு நியூஸ், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு படம், ஒரு செய்தி நம்ம உலகத்தை மாற்றுதுல்ல. நம்ம அந்த நாளை எப்படி தொடங்க போறோன்னே அது நம்ம எஃபெக்ட் பண்ணதில்ல. ஆகுதா இல்லையா? நல்ல பிரியமானவர்களே, நாம அந்த நாள் கடவுள் நம்ம கொடுக்குற அந்த நாள்ல ஆண்டவரே இந்த வழியை, என் வழியை நான் எப்படி சுத்தமா வச்சுக்கொள்றேன்னு நம்ம கேட்டுக்கிட்டு அதை சிந்தையில வச்சுக்கிட்டு நம்ம வாழ. இந்த வசனத்தை 2வது பகுதி அந்த கேள்விக்கு ஒரு பதிலை கொடுக்குது. என்ன பதில் கொடுக்குதுன்னா, உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறது தானே. By taking heed according to thy word. அப்ப இந்த வசனத்தை எழுதினவர் தாவீது ராஜா அவருடைய வாலிப காலத்துல கடவுளை நல்லா அறிஞ்சவரா, பக்தியில இருந்தவரா, பரிசுத்தத்துல இருந்தவரா, கடவுள் பயம் உள்ளவரா, அவர் தன் வாழ்க்கை அனுபவத்தை இங்க அவர் ஷேர் பண்றார். அவர் சொல்றாரு, ஒரு வாலிபன், ஒரு கடவுளுடைய பிள்ளை தன் வழியை எப்படி சுத்தமா வைத்துக் கொள்ள முடியும்னா கடவுளுடைய வசனத்தினால் மட்டும்தான். Only by God's word. ஒரு கேள்வி, நம்மள எத்தனை பேர் பாவம் செய்ய சிரமப்படுறோம்? How many of us struggle to sin? Struggle to sin. ஜெனரலா நம்ம என்ன சொல்லணும்னா, பாவம் செய்ய எனக்கு ஸ்ட்ரகிளே கிடையாது, அது இயல்பா வரது, நம்முடைய டிஎன்ஏலே அது இருக்குது. நாம பாவத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கலாம், நாம பாவமான சூழ்நிலை இல்லாம இருக்கலாம், நம்ம பாவமான எதையும் பார்க்காம இருக்கலாம், கேட்காம இருக்கலாம். ஆனாலும் பாவம் அப்படின்னு ஒவ்வொரு மனசையும் கதவையும் தட்டுது. கடவுள் அதான ஆதியில சொன்னாரு காயிலுக்கு, என்ன பாவம் உன் மனச கதவை தட்டுது. எப்ப தட்ட ஆரம்பிக்குது? சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பாவம் நம்ம கதவை தட்டுது. அதனால நம்ம யாருக்கும் பாவம் செய்யறதுக்கு ஸ்ட்ரகிளே கிடையாது. மாறாக பாவம் செய்யாம இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பெரிய ஸ்ட்ரகிள். பிரியமானவர்களே, நம்ம யாரும் ஏமாத்திக் கொள்ள வேண்டாம். எனக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன், என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். ஐ நோ மை லிமிட்ஸ். நான் அந்த கோட்டை தாண்ட மாட்டேன். அப்படியே 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 இருந்துட்டு போயிடுவேன். நான் சமாளிச்சிருவேன். நான் ஒரே ஒரு தடவை தான், இதுக்கு மேல செய்ய மாட்டேன். ஜஸ்ட் ஒன் டைம், இதுக்கு மேல எனக்கு தெரியும் என்ன ஆகும். நான் திருப்பி அந்த இடத்துக்கு போக மாட்டேன், அந்த காரியத்தை செய்ய மாட்டேன், அந்த நண்பர்களோடு பார்க்க மாட்டேன். பிரியமானவர்களே, இதெல்லாம் கேட்டு நீங்க வாலிப வயதா இருந்து நீங்க அதெல்லாம் சொல்லி இருந்தீங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி உள்ளவங்களை பாருங்க, பக்கத்துல உள்ளவங்களை பாருங்க, முன்னாள் வாலிபர்களுடைய வாழ்க்கை. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, தம்பி தங்கச்சி நாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஏன்னா பாவம் நம்முடைய சூழ்நிலை நம்மளை ஒண்ணு நம்ம மோசமா தான் கொண்டு போய் நம்ம இன்னும் கீழே தான் தட்டுமே தவிர நம்மளை மேல தர. ராமநாதன் ரைட்டா? கரெக்டா? அப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உதவி கடவுளுடைய உதவி. கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு உதவி. அப்ப கடவுளுடைய உதவி என்னன்னு அடுத்த பிக்சர்ல நம்ம பார்த்தோம்னா, நம்ம இது கடவுளுடைய உதவி வந்து ஒரு 2 in 1. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா
கீழே இருக்கிறவரு மேல வரத்திற்கு உதவி. ஆனா மேல உள்ளவங்க கையை நீட்டா மட்டும் கீழே உள்ளவங்க மேல வந்துட முடியாது. அவங்க என்ன பண்ணும், நீட்டப்படுற கைக்கு கீழே உள்ளவங்க கையை கொடுத்து பிடிக்கும். அப்ப கடவுளுடைய வார்த்தை நமக்கு கையில இருக்கு. எத்தனை பேர் பைபிள் எடுத்து வந்தீங்கன்னு தெரியல, ஆனா கையில இருக்கு. கையில இல்லையா, தாவீது சொல்ற மாதிரி வார்த்தையை உள்ளத்துல மறைத்து வச்சிருக்க, உள்ளத்துல இருக்கு. அப்ப கடவுளுடைய வார்த்தை நமக்கு இருக்கு. ஆனா அந்த உதவியை நம்ம பெற்றுக்கொள்றோம். அவி taking it out. கடவுள் வசனம் உங்களுக்கு நிறைய பேர் மனப்பாடமா தெரியல. ஒருத்தட்ட நீங்க பேசும்போது நிறைய அதுல இருந்து எடுத்து சொல்லலாம். ஆனா கடவுளுடைய வார்த்தை அது நம்ம வாழ்க்கையின் அந்த டி ஜங்ஷன்ல இருக்கும் போது நாம கடவுளுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறோமா அல்லது நம்முடைய வழிக்கு இடம் கொடுக்கிறோமாங்கிறது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்ப நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் அந்த ஜங்ஷனுக்கு வரணும்னு சொன்ன போத 3 விதமான சூழ்நிலை, நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்கள் அப்படின்னு நான் சொன்னேன். சோ அப்ப கடவுளுடைய வார்த்தை என் வாழ்க்கையில சுத்தத்தை கொண்டு வரணும்னா நான் அந்த வார்த்தைக்கு நான் எனக்கு if I believe, if I want holiness in my life, I must submit to that holy word. அப்ப சிந்தை எடுத்துக்கொள்ளுமே. சோ நம்ம அந்த நாள்ல ஒரு டி ஜங்ஷனுக்கு வரோம். ஓகே, நம்ம சிந்தை, நாம ஒருத்தரை குறித்து சிந்திக்கிற காரியம், ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கிற காரியம் அது சரியா இல்லாதப்ப, ரைட், அதை நம்ம வேண்டாம் நோன்னு நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா நமக்கு கடவுளுடைய வார்த்தை அவசியம். பிலிப்பியர் 4:8 பிலிப்பியன்ஸ் 4:8 இப்படி நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். Finally, brethren, whatsoever things are true, whatsoever things are honest, whatsoever things are just, whatsoever things are pure, whatsoever things are lovely, whatsoever things are of good report, if there be any virtue, if there be any praise, think on these things. So the சிந்தையை குறித்த ஒரு உதாரணமான வசனங்கள், இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு நம்ம சிந்தை குறித்து. சோ அப்ப இந்த ஒரு பிரின்சிபலை நம்ம நான் சிந்திக்கிற காரியம் அது உண்மை இல்லையா? நோ. நான் சிந்திக்கிற காரியம் அது ஒழுக்கம் இல்லையா? நோ. நான் சிந்திக்கிற காரியம் அது தூய்மை இல்லையா? நோ. நான் சிந்திக்கிற காரியம் அது நன்மை இல்லையா? நோ. நான் சிந்திக்கிற காரியம் மற்றவங்களை சேதப்படுத்த, என்ன சேதப்படுத்த, கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலையா? நோ. வார்த்தை, நம்ம இந்த வார்த்தைங்கிற முச்சந்திக்கு வரும் பொழுது கோபம் வருது, கோபம் மூற்ற சூழ்நிலைகள் வருது. நாம ஒரு ஆர்கியூமெண்ட்ல இருக்கோம், மற்றவங்க ஒருத்தவங்க நம்மள வந்து வார்த்தைகளை காயப்படுத்தி இருக்காங்க, நமக்கு வந்து கோபம் போகும், நம்ம ஏதாச்சும் திருப்பி செய்யணும், நமக்கு ஒரு டிபிக்கலான சிச்சுவேஷன், நம்ம வாயை திறந்தாலே நதி போல வார்த்தைகளா வெளியேறும், எரிமலை குமுறுது, நம்ம என்ன செய்யறது? அந்த நேரத்தில் நான் சொல்ற வார்த்தை அது கடவுள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற வாழ்க்கையா இருக்கணும். அதற்கு ஒரு வசனம் நீதிமொழிகள் 17:27, Proverbs 17:27. நீதிமொழி 18 வாசம், அது முன்னாடி உள்ள வசனம் பகுதி இது 17. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். He that hath knowledge spares his words, and a man of understanding is an excellent spirit. So அறிவாளி, வார்த்தை அடக்குறவன் அறிவாளி. வார்த்தை அடக்காதவன் யாரு? வார்த்தை அடக்காதவன் யாருங்க? மூடர். அப்ப அந்த சூழ்நிலையில வார்த்தைய அடக்கணும்.
அப்ப நம்ம அடக்குனா நம்ம அறிவாளி. ஏன்னா வார்த்தையை விட்டுட்டோம்னா திருப்பி நம்ம அள்ள முடியும். cannot gather back your words. நம்ம 1000 சாரி சொல்லலாம். அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம சப்மிட் பண்ணனா நம்ம இதை செய்யணும். அடுத்து ஆக்ஷன்ஸ். ஓகே, செய்கைகள். ரைட், நம்ம ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, டெஸ்பரேட் சிச்சுவேஷன், ரைட், நமக்கு ஒரு தேவை இருக்கு, ரைட், ஆனா நம்ம சரியில்லாதது குறுக்கு வழியில சீக்கிரமா நமக்கு அந்த தேவை சந்திக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனுக்குள்ள நம்ம போக நினைக்கிறோம். ஓகே, அது திருடுறதா இருக்கலாம், பொய் சொல்றதா இருக்கலாம், ஏமாற்றுறதா இருக்கலாம், அல்லது ஒருத்தருக்கு பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு அப்படின்னு ரிட்டைலியேட் பண்ற ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு செயலா இருக்கலாம். அந்த நேரத்திலையும் நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம விட்டு கொடுத்து நோ அப்படின்னு நம்ம சொல்லணும். பிரசங்கி 12:14, எக்லீசியாஸ்டிஸ் 12:14. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். For God shall bring every work into judgment with every secret thing, whether it be good or whether it be evil. நாம செய்ய போற காரியம் அதற்கு நம்ம கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். மற்றவங்க நமக்கு செய்யற காரியத்துக்கு அவங்க கடவுளுக்கு கணக்கு. மொத்தமா பார்க்கும்போது கடவுளுடைய நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு, கடவுளுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கு, கடவுளுடைய நியாயம் ஒண்ணு இருக்கு. God's judgment, God's fairness அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது நாம நம்முடைய செய்கையில ஜாக்கிரதையா நாம careful corrections. இந்த பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்கள், சிந்தை, வார்த்தை, செயல்பாடு, thoughts, words, action, இந்த 3க்கும் நம்ம 3 உதாரண வசனங்களை பார்த்தா பைபிள்ல நிறைய இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம வழிகளை சுத்தமா வைத்துக் கொள்ள, நாம பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நமக்கு கடவுள் ஏற்கனவே அவருடைய வார்த்தையை கொடுத்துட்டார். அந்த வார்த்தைக்கு நம்ம பிரியமானவர்களே, பைபிள்ல 3 நபர்களை பார்க்கிறோம். யோசேப்பு, தாவீது, தானியேல். அவங்க எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையின் உச்சந்தைக்கு வரும்போது அவங்களும் முடிவுகளை எடுத்தாங்க. ஓகே, உங்க ரைட்ல உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்க படத்தை நீ பாத்தீங்கன்னா யோசேப்பும் போட்டிபாரும். அவருக்கு வந்த அந்த பாவ சோதனையில அவர் என்ன சொன்னாரு? நோன்னு அவர் சொன்னார். நடுவுல சவுல் குகையில படுத்திருக்கப்ப தாவீது ராஜாவோட ஆட்கள் என்ன சொன்னாங்க? அவங்கள கொன்னுரு, ஒரு கல்ல 2 மாங்க கொன்னுரு. அப்ப தாவீது என்ன சொன்னாரு? ஆக்ஷனுக்கு நோன்னு சொன்னார். அப்புறம் 3வது படத்துல தானியேல் நண்பர்களும் அவங்க சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோன் கொண்டு போனப்ப அந்த முதல் நாளே டெஸ்ட் வைக்கிறாங்க. ராஜாவுக்கு உள்ள சாப்பாடை கொண்டு வரும்போது தானியேல் நண்பர் என்ன சொன்னாங்க? அந்த சாப்பாடுனால நான் தீட்டுப்பட விரும்பல அப்படின்னு நோ சொல்லி. பிரியமானவர்களே, அவங்களோட 3 சூழ்நிலையிலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்குமா இல்லையா? பிரஷரா இருந்திருக்குமா இல்லையா? ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பிரஷரான நெருக்கடியான சூழ்நிலையில இந்த 3 பேரும் எதற்கு இடம் கொடுத்தாங்க? கடவுளுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தாங்க. எதுக்கு நோன்னு சொன்னாங்க? அந்த தவறான சிந்தைக்கு, செய்கைக்கு, வார்த்தைக்கு அவங்க நோன்னு சொன்னாங்க. உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை சொன்னா ரொம்ப வேறுபட்டது கிடையாது. காலங்கள் தான், டைம் இஸ் டிஃபரண்ட். ஆனா நம்முடைய சூழ்நிலைகள் ஏன்னா எல்லா சூழ்நிலையும் அங்க மனசு பாதிக்கப்படுது, எல்லா சூழ்நிலையும் சிந்தை பாதிக்கப்படுது, எல்லா சூழ்நிலையும் நம்முடைய செய்கை, நம்முடைய நாக்கு பாதிக்கப்படுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சார்? 40 நாள் உபவாசம் எடுத்து அவர் வனாந்திரத்தில் இருந்தப்ப அவருக்கு வந்த 3 விதமான சோதனைகளை நம்ம நிறைய படிச்சிருக்கோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அவரும் கடவுளுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து நோன் தானே சொன்னார். பிரியமானவர்களே, வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை நம்முடைய பயனுக்காக God's word is given for our benefit. அப்ப நாம கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, நாம கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுத்தோம்னா, விசுவாசத்துல நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, அப்பதான் இந்த வார்த்தையின், கர்த்தரின் வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வல்லமையை உண்மையா நம்ம அப்பதான் அனுபவிக்க முடியும். Only then when we submit to God's word can we really taste and experience God's power in our life. கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளார இருந்தா தான் நாம பரிசுத்தமா இருக்க முடியும். கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளா இருக்கும்போது பாவம் நமக்கு வெளியே இருக்கும். கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளார இல்லாதப்ப பாவம் உள்ளுக்கு. நம்ம வாழ்க்கையில வார்த்தை எங்க இருக்கு, பாவம் எங்க இருக்கு? In our life, where is God's word? Where is sin? சரி, என் வழி நான் சுத்தமா வச்சுக்கணும். என் வழி சுத்தமா வச்சுக்கிறதுக்கு கடவுளுடைய வசனம் உதவியா இருக்கிறேன். ஆனா பெரிய கேள்வி, ஏன் நான் என் வழி சுத்தமா வைத்துக்கோ? Why must I keep my word, my way clean? ஏன் நான் மற்றவங்க போல வாழ முடியாது? கீழே பாருங்க, கோபி கடையில மக்கள் எல்லாம் அவங்க மாதிரி வாழ்ந்து விட நல்லா தானே இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, பெரிய வீடு, பெரிய பங்களோ, நிறைய சொத்து, பேர் புகழ். ஏன் நான் அந்த மாதிரி வாழ முடியாது? ஏன் வாழக்கூடாது? ஏன் நான் சுத்தமா இருக்கணும்? 5 பதில், 5 answers. முதலாவது, மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளையும் அதுதான் செய்வாங்க. It is the way of every born again Christian. இரண்டாவது, மன்னிக்கப்பட்ட ஒவ்வொருடைய நன்றி கரைந்த பாவியுடைய வாழ்க்கையும் அதுதான். It is what a grateful sinner would do. மூன்றாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப ஜாக்கிரதையா பின்பற்ற ஒரு சீஷனுடைய வாழ்க்கை இருக்கும். It is the way of a careful follower of Jesus Christ. நான்காவது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தயவை நம்ம வாழ்க்கை இருக்கிறதுக்கான வழி. That is the only way to receive God's favor and blessing. மத்தேயு 5:8 பாருங்க. Matthew 5:8. மத்தேயு 5:8 மலை பிரசங்கத்துல என்ன படிக்கிறோம்? Blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. அவ இருதயத்துல சுத்தமுள்ளவங்க, என்னுடைய my heart பியூரா இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற blessing என்ன, promise என்ன? நம்ம கடவுளை தரிசிப்போம். We shall see God. இப்ப கடவுளை தரிசிக்கிறது, seeing God னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு உருவம் இல்லை, நான் எப்படி பார்ப்பேன்? God has no form. How do I see him? கடவுள் உண்மை உள்ளவர் என்று பார்ப்போம். We will see that he is faithful. கடவுள் நல்லவர் என்று பார்ப்போம். We will see that God is good. கடவுள் கிருபை நிறைந்தவர். We see that God is full of grace. கடவுள் சக்தி உள்ளவர் என்று நாம் பார்ப்போம். We see that God is powerful. You want to see God in your life? உங்க வாழ்க்கையில கடவுளை பார்க்கணும்னா your heart, your life must be pure. உங்க வாழ்க்கை, உங்க உள்ளம் சுத்தமாக இருக்கணும். நான் கடவுளை பார்க்கல, கடவுளுடைய செய்கையை வாழ்க்கையில் I have not experienced God, I have not tasted God. அதுக்கு நம்ம உள்ளத்தை தான் நம்ம ஆராய்ச்சி.
must check our hearts. வெளியரங்கமான ஒரு சுத்தமான வாழ்க்கையில உள்ளுக்கு உள்ள ஒரு சுத்தமான வாழ்க்கை, not just an outward clean life, but inside has to be clean. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சிங்க் இருக்கு. சிங்க் இல்லாத வீடு இருக்கா? அப்ப அந்த பைப் அடைச்சிட்டு இருக்கு. அது சிங்க் அடைச்சிட்டு என்ன பண்ணும்? அடைச்சிக்கிட்டா என்ன பண்ணும்? அந்த ஃப்ளோ திருப்பி போனா என்ன பண்ணணும்? யாருக்கு அடைப்பு இல்லை? என்னங்க பண்ணுவோம்? What do we do? சுத்தம்னா எப்படி சுத்தம் பண்றது? How do we clean it? யாராச்சும் பிளம்பர் இருக்கீங்களாங்க? எங்க அழுக்கு இருக்கோ அதை அட்டாக் பண்ணும். சண்டை கீழே அந்த கப்பு மாதிரி இருக்க, அதான் அது கழட்டும் போது எப்படி இருக்கும்? அழுக்கெல்லாம் அப்படியே அடைச்சுக்கிடும். மீயா ஐயா எல்லாம் உள்ளுக்கு இருக்கும். அதெல்லாம் கழுவும், சுத்தமாகும். வேலையா இல்ல, சரியான வேலை. அது வேர்க்கிற வேலை, டென்ஷன் கொடுக்கிற வேலை. ஆனா செஞ்ச பிற்பாடு பிரியமான நீங்கள் நானும் சுத்தமாகனா சும்மா மேலோட்டமா நம்ம போனா சுத்தமாகாது. We must go on our knees and beg God to clean us. நாம மண்டிட்டு கடவுள்கிட்ட ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணுங்கன்னு நமக்கு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு சுத்தமாகுதல் வர வரைக்கும், until that kind of cleanliness come in our life, we will never see God. கடவுளை நம்ம பார்க்கவே முடியாது. ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆச்சு. நிறைய விமர்சனங்கள், நிறைய இது. ஆனால் ஒரு வாரம் ஆச்சு ஒலிம்பிக். பாரிஸ் ஒலிம்பிக் 100 ஆண்டுகள் பிற்பாடு மறுபடியும் அங்க ஆரம்பிக்கிறாங்க. 1924 1924 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. அப்ப அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஒரு கிறிஸ்டியன் வாலிபன் அவர் ஹெட்லைன்ஸ் மேக் பண்ணார். ஓகே, அவருடைய வாழ்க்கை குறித்து 1981 The Chariots of Fire அப்படிங்கிற ஒரு படம், ஒரு கிறிஸ்டியனோட வாழ்க்கைய Chariots of Fireங்கிற படத்தை அவங்க தயாரித்தாங்க. யாராச்சும் பார்த்துருக்கீங்களா Chariots of Fire? எங்க மகாராஜா பார்க்கறதுக்கு இந்த Chariots போய் பாருங்க. நல்ல கிறிஸ்டியன் ஆஸ்கார் அவார்ட் வாங்கின படம். என்ன கதைன்னா, இந்த எரிக் லீடர்ங்கிறவர், அவர் தான் அவருடைய பேர் எரிக் லீடர். ஓகே, அவர் ஸ்காட்டிஷ் மிஷனரி பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவர். ஓகே, அப்ப அவரு நல்ல திறமைசாலி. அப்ப அவர் ஒலிம்பிக்ஸ் போறதுக்கு முன்னாடி 1924 ஒலிம்பிக்ஸ் போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரிக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு. அப்பெல்லாம் அந்த SMS எல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் 100 years ago. அப்ப அவர் சொன்னாரு, I believe God made me for a purpose, but He also made me fast. ஆண்டவர் என் வாழ்க்கைய ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்காரு, ஆனா அதே ஆண்டவர் என்ன வேகமா படைச்சிருக்காருன்னு தன்னுடைய அந்த அத்லெட்டிக்ஸ் குறித்து பேசுறாரு. அப்ப எரிக் லீடர் 100 மீட்டர் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம காலத்துல எடுத்துட்டு உசேன் போல்ட் மாதிரி. ஓகே, அந்த ஜிராஃப் ஓடிச்சுன்னா யாரும் படிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி 100 மீட்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த 1924 ஒலிம்பிக்ஸ்ல அவர் அதே 100 மீட்டர் ஹீட்ஸ்ல ஓட மாட்டேன்னு அவரு பிடிவாதம் பிடிச்சார். ஏன்னா அந்த ஹீட்ஸ் சண்டே வச்சாங்க. ஹீட்ஸ் எப்ப வச்சாங்க? சண்டே. அப்ப எரிக் லீடரை பொறுத்தவரை அந்த நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாள்ல நான் தங்கப்பதக்கம் வாங்குறதோட, ஒலிம்பிக்ஸ் தங்கப்பதக்கம் வாங்குறத என் ஆண்டவர் நான் மகிமைப்படுத்துறது, அதான் எனக்கு முக்கியம். More important than winning an Olympics gold medal.
is to honor God, my Savior. அதுக்கப்புறம் எரிக் லீடர் இந்த வார நாள்ல 400 மீட்டர் ஓடினாரு, தங்கப்பதக்கம் எடுத்தாரு. ஆனா அந்த 400 மீட்டர் வாழ்க்கையில ஓடினதே கிடையாது. அப்ப நான் ரெண்டையும் நம்ம வச்சு பார்க்கணும், நமக்கு தெரியுது 100 மீட்டர்ல கடவுளை உயர்த்தின ஆண்டவர் அந்த 400 மீட்டர் ஓடாத ஓட்டப்பந்தயத்துல கடவுளை அவரை உயர்த்தினார். 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இன்னைக்கு நடக்க கூடாதா? இன்னைக்கு நடக்காத, நடக்க சாத்தியம் இல்லையா? சுத்தமாய் இருந்தார், நம்முடைய வழிகள் சுத்தமாய் இருந்தார், ஏன் நடக்காத நீங்க சொல்லுங்க? If our ways are clean, why wouldn't it be possible? பிரியமானவர்களே, எல்லா வயதினருக்காரே நம்ம வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம்? கடவுளுடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய வழியை சுத்தமா வச்சிருக்கு தான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம கேள்வி கேட்கணும், ஆண்டவனை எதற்காக வச்சிருக்கேன்? Why has God saved me? God has saved me to live a holy life. Be holy as I am holy is the standard commandment from the past to now and to the future. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கின்ற ஆண்டவர் அன்று கொடுத்த கட்டளை இன்றும் அது முக்கியம், நாளையும் அது முக்கியம். வாழ்க்கையில எல்லாம் மாறி இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய ஸ்டாண்டர்ட் மட்டும் ஒன்றும் மாறி, கடவுளுடைய ஸ்டாண்டர்ட் ஒன்றும் மாறி, ஹோலி ஸ்டாண்டர்ட். அதனால பிரியமான இந்த காலை வேளையில உங்களோட ஊக்குவிக்கிறாங்க ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு போய் வீட்டில் உங்க வாழ்க்கையில என்ன சுத்தமா இல்லையோ, ஏன் சுத்தமா இல்லைன்னு நீங்க கடவுளுக்கு முன்பாக ஒரு டைம் எடுத்து முடிஞ்சா பேப்பரை பேன் எடுத்து நீங்க எழுதுங்க. அப்பதான் நீங்க கடவுளுக்கு கொடுக்குற இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில சீரியஸா எடுத்துக்கிறீங்களாங்க. Go make a list. Go before God. Ask God. Check yourself. What is not clean? My thoughts, my words, my action, என்னுடைய சிந்தை, என்னுடைய வார்த்தை, என் செயல் சுத்தமா இருக்க. ஏன்னா அது சுத்தமா இருந்தா தான் கடவுளை பார்க்க முடியும். Only our ways are clean, we can see God. May God help us. கடவுளை நம்ம ஜெபம் செய்து பரிசுத்த நற்கரணைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. வார்த்தையாக உடைய மகனை நீர் அழைக்கிறீர், அவர் மூலமாக எங்க வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. இதோ ஆண்டவரை, பரிசுத்தம் விரும்புகின்ற தேவனே, எங்கள் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை நாட எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர். இந்த பாவங்களை மன்னி பொழுது நாங்கள் அந்த பரிசுத்த நற்கரணைக்கு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்கள் உள்ளங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவர், எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் பேரில் கேட்கின்றோம். பரிசுத்த நற்கரணைக்கு பங்கு கொள்றவங்க எழுந்து நிற்க நான் கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சரீரம் நமக்காக உடைக்கப்பட்டது. இதை நாம் நன்றியோடும் நம்பிக்கையோடும் நாம் கேட்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து சீஷரிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் பாவங்களுக்காக சிந்தப்பட்டது. நன்றியோடும் நம்பிக்கையோடும் நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நற்கருணையிலே நாங்கள் பங்கு கொள்ள எனக்கு அந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரை நம்பிக்கையோடு எடுத்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு நம்பி வாழ இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. Yeah.
தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரை ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக.